Hello friends, welcome to Homemakers Bowl. First எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வரப்போகுது. நம்ம யூடியூப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃப்ரூட்டி ப்ளம் கேக் தான். இது கிறிஸ்மஸோட ட்ரெடிஷ்னல் கேக், எல்லாருக்குமே தெரியும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம். எம்மியான ஃப்ரூட்டி ப்ளம் கேக்கை எப்படி செய்கிறதுன்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே சோக் பண்ணி வச்சிடணும். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 1 hour பிஃபோர் சோக் பண்ணணும். ஆக்சுவலாக இது 2 வீக்ஸ் பிஃபோர் கூட நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் 2 வீக்ஸ் பிஃபோர் தான் சோக் பண்ணேன். சரி வாங்க இதில் பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு செரீஸ் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி, கலர்டு டூட்டி ஃப்ரூட்டிஸ் கலந்து தான் நான் எடுத்திருக்கேன், க்ரீன் எல்லோ ரெட்டுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆப்ரிகாட்டும் பைனாப்பிள் செரீஸையும் கலந்து எடுத்திருக்கேன் கட் பண்ணி. அப்புறம் ஒரு 1/2 கப்பு காஞ்ச திராட்சை, ப்ரௌன் கலரும் கருப்பு திராட்சையும் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சை சீட்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் டேட்ஸ் ஒரு 1/4 கப்பு டேட்ஸ், அது ஜூஸியாக இருக்கிற டேட்ஸை சீடு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஜெஸ்ட், அதாவது ஆரஞ்சு தோலை துருவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணல, நம்ம இப்போ ஆரஞ்சு ஜூஸில் தான் நம்ம சோக் பண்ண போகிறோம். இது அடுத்த பேட்சுக்கு நான் ஓவன் இல்லாமல் செய்கிறதுக்கு அந்த பேட்சுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓவனில் தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ ஜூஸை இதில் கலந்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதில் ஊறணும், அதனால் ஊறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அதாவது நார்மல் மோட்லேயே வச்சுங்க, ஃப்ரீசரில் வேண்டாம். ஒரு 2 வீக்ஸ் நான் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி கேக் செய்கிற அன்றைக்கி இதை காலையில் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். சரிங்களா? நீங்கள் அப்போவே செய்கிறதா இருந்தால் ஒரு 1 hour பிஃபோர் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த கேக்குக்கு ஒரு 1/2 கப்பு சுகர், நார்மல் ஒயிட் சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கணும். அதாவது நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு தேன் கலர் அளவுக்கு அது கேரமலைஸ் ஆகும். அது மாதிரி அதை நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் உள்ள ஹாலோவாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி தேன் கலருக்கு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப்பு சுடு தண்ணி ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக டக்குன்னு சேர்த்துருங்க அதை சரிங்களா? இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா ஒரு சிரப்பு, நம்ம சிரப்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்புலேருந்து இறக்கி அதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து இந்த பேட்டருக்கு வேறு என்ன ரெடி பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு நார்மல் ஒயிட் சுகர், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஜாதிக்காவை தட்டி, சின்ன ஜாதிக்காய் கொஞ்சமாக தட்டி அதை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டையை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் இந்த ப்ளம் கேக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடை வச்சுக்கிட்டு 1/2 கப்பு மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 2 பேட்சாக சலிச்சுக்கோங்க, ஒரேடியாக போட்டு சலிக்காதீங்க. ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இது கூடவே நெக்ஸ்ட் பேட்ச் அந்த மைதா சேர்க்கும் பொழுது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சரிங்களா? இதை சேர்த்து இதையும் கூடவே சேர்த்து சலிச்சு ரெடி பண்ணி இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சர்க்கரை பவுடர், அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா இது கூட நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ திருப்பி இதை கலரி ஒரு ஓரமாக இதை வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வெட் இன்க்ரீடியன்ட் மாதிரி நம்ம க்ரீமி கன்சிஸ்டன்சியில் பட்டர் சேர்த்து நம்ம ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம்ஸ் வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் வெளியே எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க, பீட்டர் வச்சு.
இது கூடவே 2 முட்டையும் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கணும். அதனால் ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியாக அது வரணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த கேக் வந்து நம்மளுக்கு ஸ்பாஞ்சியாக வரும். இந்த மாதிரி ஒரு முட்டையை அடித்ததுக்கப்புறம் அடுத்த முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா, பீட்டர் இல்லைன்னா இந்த பீட்டர் எக் பீட்டர் ஒன்று நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் நல்லா அடிக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட நீங்கள் கிளறினீங்கன்னா தான் இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி க்ரீமாக வந்து அந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அடுத்து வந்து சுகர் சிரப் நம்ம கேரமலைஸ் பண்ணி சுகர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதையும் வந்து இதில் நம்ம ஃபுல்லாக நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் அதாவது 2 பேட்சோ, ஆமாம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு 1.5 கப்பு மைதாக்கு கரெக்டாக 2 பேட்சாக நம்ம சேர்த்து கிளறதுக்கு சரியாக இருக்கும். மாவு மட்டும் 2 பேட்சாக தனித்தனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக மாவை கொட்டி ஃபுல்லாக கிளறிடாதீங்க. கிளறது கூட நான் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கிளறுங்க. அந்த மாதிரி, அதாவது சுற்றி சுற்றி நல்லா கிளறாதீங்க. இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, ஒரு மடிப்பு ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி கட் பண்ணி அந்த மாதிரி சேருங்க. அப்போ தான் வந்து கேக் பேட்டர் வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வால்நட்டும் முந்திரியும் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை நட்ஸ் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி நம்மளுக்கு இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ நல்லா கிளறி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓவனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் நல்லா வந்து ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேக் மோல்டை வந்து நம்ம பட்டர் தடவி பட்டர் ஷீட் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் அந்த ஓவனையும் அந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி வச்சிடலாம். நீங்கள் சப்போஸ் வந்து ஓவன் இல்லாமல் ஹீட் பண்ண நினச்சிங்கன்னா, ஓவன் இல்லைன்றவங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு ஒரு வளையம் வச்சு அதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கேக் மோல்டை இறக்கி ஒரு 1 மணி நேரம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு கேக் வந்து பேக் ஆகிடும். இப்போ இந்த மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்ல டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது ரிமூவ் ஆகிடும். இதுக்கு மேலே நமக்கு விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸையும் வச்சு நல்லா டாப்பிங்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணி கேக்கை எடுத்துடலாம். ஓவன் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து 45 மினிட்ஸ் அது நான் வச்சு நான் பேக் பண்ண போகிறேன் கேக்கை. இப்போ உள்ளே வச்சு 45 மினிட்ஸ்க்கு அதை நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். கேக் பேக் ஆகிடுச்சா, கரெக்டாக பேக் ஆகிருக்கா உள்ளன்றதை பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இன்சர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா டூத் பிக்கில் எந்த மாவும் ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது. மாவு எதுவும் ஒட்டலைன்னா அது கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ஸ்பாஞ்சியாக நல்லா நம்மளுக்கு, இல்லைனா உதிரியாக நம்மளுக்கு கட் பண்ணும் பொழுதே வீணாயிடும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி கேக்கை வந்து நான் 1 ஹவர் கழிச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி இந்த மேரி கிறிஸ்மஸை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ரிலேட்டபிளாக தான் இருக்க போகுது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.